வணக்கம். திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி. அருண் ஐபிஎஸ்ஸின் பதவியை பறித்த முதல்வர் விஜய் அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட அருண் ஐபிஎஸ் அதிகாரி 35வது நாளில் தற்பொழுது பதவி பறிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக திமுகவின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடியை இறக்கியுள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். அதாவது 35 நாட்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் ஐபிஎஸ்ஸை நியமித்தது ஏன்? திமுகவின் விசுவாசியாக அருண் ஐபிஎஸ் இருந்தார். ஆனால் அவரை வைத்து எப்படி திமுகவின் ஒட்டுமொத்த மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேடுகளை விசாரணை செய்ய முடியும்? இது நிச்சயம் முதல்வர் விஜய் அவர்கள் செய்கின்ற தவறான காரியம் என்று பலரும் விமர்சனமும் செய்தார்கள். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்தையும் நன்கு அறியக்கூடியவர். கிட்டத்தட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் ஐபிஎஸ்ஸை நியமித்து திமுகவின் மாஜி அமைச்சர்களை விசாரணை செய்ய உத்தரவையும் பிறப்பித்தார். ஆனால் அருண் ஐபிஎஸ் அதிகாரி சிறப்பாக செயல்படுகிறாரா அல்லது அவர் தற்பொழுது தகவல்களை முன்கூட்டியே திமுகவின் தலைமையிடம் கூறுகிறாரா என்பதை எல்லாம் ரகசியமாக ஆய்வு செய்தார். அதில் அருண் ஐபிஎஸ் அதிகாரி ஏவா வேலு அவர்களது வீட்டில் நடைபெற்ற சோதனையை முன்கூட்டியே தெரிவித்து விட்டதாகவும், இதனால்தான் பெரிய அளவில் எந்த ஒரு பணங்களும் கைப்பற்றவில்லை, 3,75,00,000 சாலை முறைகேடு, ஒட்டுமொத்த ஊழல்கள் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் அருண் ஐபிஎஸ் அதிகாரி தற்பொழுது திமுகவின் ஆட்சியில் முதல்வர் விஜய் அவர்கள் அப்பொழுது கட்சி ஆரம்பித்து 2வது ஆண்டில் பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுத்ததும், அருண் ஐபிஎஸ் அவர்கள் செய்த அராஜகமும் விஜய் அவர்களை மிக பெரிய அளவில் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அதை எதையும் பெரிதுபடுத்தாமல் அவரது உழைப்பிற்கேற்ப பதவியிற்கேற்ப கூடுதலாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமித்தார் முதல்வர் விஜய் அவர்கள். ஆனால் விசுவாசத்தை திமுகவிடம் காட்டியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக ஊடகங்களில் பல தகவல்களையும் வெளியிட்டார். எதிர்பாராத ஒரு திருப்பமாக இரவோடு இரவாக அருண் ஐபிஎஸ் அதிகாரியை ரகசியமாக ஆய்வு செய்த அந்த குழு, இவர் திமுகவின் பின்புலமாக செயல்படுகிறார், இவருக்கு பதவியில் அதிகாரம் இல்லாத துறையை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது அருண் ஐபிஎஸ் அதிகாரியை போலீஸ் அகாடமியின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்தார் முதல்வர் விஜய் அவர்கள். தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண் ஐபிஎஸ் அதிகாரி தற்பொழுது போலீஸ் அகாடமி இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதால் அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதேபோல ஐஜி மகேஸ்வரி அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்ற உத்தரவையும் முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பித்துள்ளார். தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் திமுக கதிகலங்கிவிட்டது. வருகின்ற இடைத்தேர்தலில் மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக போட்டியிடுவதற்கு பயப்படுவதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. லண்டனில் இருக்கின்ற மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது பேரன் இன்று பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆனந்தத்தோடு இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்குத்தான் அவர் தற்பொழுது அருண் ஐபிஎஸ்ஸை பணிமாற்றம் செய்ததன் காரணமாக அங்கு சந்தோஷத்தை இழந்துள்ளார். முதல்வராக தன்னை நியமனம் செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தனது கட்டுப்பாட்டில் வைக்கலாம் என்று நினைத்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளியக்கூடிய சூழலையும் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்கியுள்ளார். அருண் ஐபிஎஸ் தனக்கு சாதகமான தகவல்களை பரிமாற்றம் செய்வார், என்ன வேண்டுமானாலும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தனக்கு சாதகமான உதவிகளை மேற்கொள்வார் என்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்தார். ஆனால் தற்பொழுது ஐஜி மகேஸ்வரி அவர்கள் நியமிக்கப்பட்டதால் திமுக கதிகலங்கிவிட்டது. தற்பொழுது அடுத்த 60 நாட்கள் திமுகவிற்கு மிக பெரிய அளவில் உச்சகட்ட அதிர்ச்சியடையக்கூடிய நாளாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களையும் தனித்தனியாக விசாரணையின் வளையத்திற்குள் சிக்க வைக்க ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே திமுக போட்ட டெண்டர்கள் அனைத்தும் முறைகேடுகள், கமிஷன்களை பெற்று 150 டெண்டர்கள் முறைகேடு செய்ததாகவும் பல்வேறு குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணையின் வளையத்தில் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களது பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஐஏஎஸ்
ஐபிஎஸ் அதிகாரிகளது 2 நாள் மாநாட்டின் பொழுது முழு சுதந்திரத்தையும் வழங்கினார்கள். ஆனால் இவர்கள் திமுகவிற்கு விசுவாசமாக இருக்கிறார்களா அல்லது பணிக்கு விசுவாசமாக செயல்படுகிறார்களா என்பதை கவனிப்பதற்காகவே தனி குழு ஒன்றையும் முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பித்தார். அந்த குழு அனைவரையும் நடவடிக்கைகளையும் நேரடியாகவே கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதில்தான் தற்பொழுது அருண் ஐபிஎஸ் அதிகாரி சிக்கியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக மிகவும் அதிகாரம் படைத்த பதவியை வழங்கிய முதல்வர் விஜய் அவர்களுக்கே தற்பொழுது ஐபிஎஸ் அருண் அவர்கள் துரோகம் செய்துவிட்டதாகவும் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் அவரது இணையதள பக்கத்தில் பதிவுகளையும் மேற்கொண்டுள்ளார். தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்ல, திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அருண் ஐபிஎஸ் அதிகாரிகளது இடமாற்றமும் அவருடைய வாக்குமூலங்களும் தற்பொழுது திமுகவிற்கு கூடுதலான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் திமுக வருகின்ற இடைத்தேர்தல் மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியிடுவது கடினம். ஏனென்றால் வேட்பாளர்கள் முன்வருவது கடினம். 50 லட்சம் முதல் 3 கோடி வரை உள்ளாட்சி தேர்தலில் செலவு செய்ய வேண்டும். ஆனால் பணங்களை வைத்து செலவு செய்வதற்கு நபர்கள் முன்வருவார்கள். ஆனால் வெற்றியடைவது சாத்தியம் இல்லை என்ற காரணத்தினால் இந்த முறை 5 ஆண்டுகள் திமுக மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவலோடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் ஐபிஎஸ் அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதால், தற்பொழுது பதவியை பறிக்கப்பட்டிருப்பதால் திமுக மாஜி அமைச்சர்கள் அடுத்து ரகசிய தகவல்கள் வெளியிடாமல் சோதனைகள் நடத்தப்பட்டால் சிக்கிக்கொள்வோம் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு தவறுகளையும் தற்பொழுது மறைப்பதற்கு பல கோடிகளை பேரம் பேசி வருகிறார்கள். ஆனால் இவர்கள் என்னதான் பேரம் பேசினாலும் முதல்வர் விஜய் அவர்களிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மக்களின் வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய நபர்களும் சொத்துக்களாக பெருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்களும் நிச்சயம் விசாரணையின் வளையத்திற்குள் சிக்குவார்கள். அருண் ஐபிஎஸ் அதிகாரியை தற்பொழுது கூடுதலாக நியமிக்கப்பட்ட பதவியிலிருந்து நீக்கி போலீஸ் அகாடமி இயக்குனராக பணியிட மாற்றம் செய்தது பலரால் வரவேற்கப்பட்ட நிலையில் மாறியுள்ளது. முதல்வர் விஜய் அவர்களை பலரும் பாராட்டியும் வருகிறார்கள். தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் மனவேதனை அடையக்கூடிய ஒரு சூழலை முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்கியிருப்பதாகவும் பலரும் கூறுகிறார்கள். இது திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் சிக்கலை தற்பொழுது ஏற்படுத்தியுள்ளதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.